என்னுடைய கடைசி கிழமை இது. பாராளுமன்றத்திலிருந்து விடைபெறும் அர்ச்சுனா எம்பி. செம்மணியில் நிறைவடைந்தது 3ஆம் கட்ட அகழ்வு பணி. அதிவேக வீதியில் ஆசனப்பட்டி கட்டாயம் செப்டம்பர் 10 முதல் அமல். சிறைச்சாலைகளில் பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிய ஒருங்கிணைந்த பொறிமுறை, நீதியமைச்சர் தெரிவிப்பு. அர்ச்சுனாவை காப்பாற்ற நான் தயார், யாழ் மக்களிடம் பகிரங்க கோரிக்கை. மீண்டும் பொருளாதார நெருக்கடி, ரணிலின் கூற்றை நிராகரித்த சதுரங்க அபேசிங்க. கிளிநொச்சியில் புலிகள் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக போலியான தகவல்களை பரப்பியவருக்கு விளக்கமறியல். குண்டுசாலை தொல்லியல் தளத்திலிருந்து சந்திரவட்ட கல்லை திருடிய கெஹலிய. இலங்கை போலீசாருக்கு அடுத்த ஆண்டு புதிய சீருடை, ஊதியத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை, ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. கிளிநொச்சி ஊடக அமைய காணி கட்டடத்தை விடுவிக்க முடியாது, பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. நிந்தவூர் பிரதேச செயலாளரை அச்சுறுத்திய பெண் அரசு உத்தியோகத்தர் கைது. போலீசாருக்கு லஞ்சம் வழங்கி தப்ப முயன்ற 6 சாரதிகள் கைது, பரந்தன் சோதனைச் சாவடியில் அதிரடி. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 56வது நாளான இன்று இறுதி நாளுக்கான அகழ்வு பணிகள் நடைபெற்றன. செம்மணியில் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 9 நாட்களும், 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 54 நாட்களும், 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 56 நாட்களும் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இதுவரை செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளின் போது 583 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அனைத்தும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அதிவேக வீதிகளுக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேக வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது தொடர்பாக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல அனைத்து பயணிகளும் இருக்கை பார் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஆசனப்பட்டி அணியாமல் பயணிக்கும் நபருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிவேக பேருந்துகளில் ஆசனப்பட்டி அணியாத பயணிகளிடமிருந்தும் இந்த அபராத தொகையை அறவிடுவதற்கான சட்டப்பூர்வ வசதி உள்ளதாக தெரிவித்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல ஆசனப்பட்டி அணிவதன் அவசியத்தை இலங்கை மக்கள் தீவிரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரின் உயிர் பாதுகாப்பிற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய விபத்துகளில் ஆசனப்பட்டி அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகள் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன கருத்து தெரிவிக்கையில் ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களில் அவற்றை பொருத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியுடன் முடிவடைவதாக தெரிவித்தார். 2025 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2454 கீழ் 29 இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக அதிவேக வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் ஆசனப்பட்டி அணியும் சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்றத்திற்கு வருகை தர உள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த தகவலை சபைக்கு அறிவித்தார். யுத்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய செயற்படுமாறு குடிவரவு மற்றும் குடிகல்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது நிலையில் கட்டளை 27(2) கீழ் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில் யுத்த காலத்தின் போது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது எதிர்கொள்ளும்
எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய செயற்படுமாறு குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வகையில் நாட்டை விட்டு செல்லாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போதவர்கள் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டார்கள். குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களம் சட்டத்திற்கு அமைவாக அவ்வாறு செயற்பட்டது. தற்போதைய தீர்மானத்திற்கு புதிய திருத்தங்களை முன்னெடுக்க உரிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவித்து தாம் இலங்கை பிரஜை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அரசு புலனாய்வு சேவை பிரிவு ஊடாக அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவர்களால் இலங்கைக்கு வருகை தர முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்த பல கேள்விகளுக்கு நீதி அமைச்சருடன் கலந்துரையாட வேண்டும். ஆகவே இதற்கு பதிலளிக்க 2 வார கால அவகாசம் கோருகின்றேன். அதனைத் தொடர்ந்து முழுமையான பதிலளிக்கிறேன் என்றார். இலங்கை போலீசாருக்காக புதிய சீருடை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே சீருடையில் மாற்றம் மேற்கொள்ளப்படுவதாகவும் புதிய சீருடை ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகளின் தோற்றத்தை மாற்றுவதுடன் அரசாங்கத்தின் திட்டங்கள் மட்டுப்படுத்தப்படவில்லை என தெரிவித்த அமைச்சர் போலீஸ் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதுடன் அதனை மேலும் மக்கள் நட்புறவுடைய சேவையாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் போலீஸ் சேவையை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக போலீஸ் அதிகாரிகளின் ஊதியத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எங்களுடைய பிள்ளை. அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், சரி செய்கிறேன் என யாழ்ப்பாண மக்களிடம் ஈரோஸ் கட்சி தலைவர் ரா பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்து மக்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அர்ச்சுனா வெளிநாடுகளில் இருக்கும் புலம்பெயர் தமிழர் பணத்தை வாங்கிக் கொண்டு தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த ராஜபக்சக்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. நாய்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வண்டியில் சரி, அவரை என்னிடம் அழைத்து பாருங்கள், வைத்தியம் பார்க்க வேண்டும். இல்லாவிடின் அர்ச்சுனாவின் எதிர்காலம் வீணாகிவிடும். அது மட்டுமின்றி அவருக்கு அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர் சமூக வலைதளங்களில் அரசியல் தலைவர்கள் குறித்து மிகவும் மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்றார். நான் பாராளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், சிறப்பு பிரேணியை தவிர்த்து முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு சில விடயங்கள். இதிலே நான் ஏற்கனவே பல தடவைகள் பல இடங்களிலே தொடர்பாக கதைத்திருக்கிறேன். ஆனால் அண்மைய தினத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். இன்றையோட எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது, ஆகவே இதை ஒரு அரசியல் ஆக்காதீர்கள். மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், நானும் ஒருத்தன். இரண்டாவதாக பார்த்தால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேரோட எங்களுடைய இளங்குமரனோட எங்களுடைய சுகாதார அமைச்சர் சேர்ந்து ஒரு மீட்டிங், இதோட எல்லாம் முடிந்துவிட்டேன் நினைச்சேன், எல்லாம் முடிந்துவிட்டேன். ஆனால் சரியான கவலை என்னென்றால் இன்றை வரைக்கும் அந்த 9 தாதிய உதவி உத்தியோகத்தர் 9 பேரும் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவனாக 10 வருடங்கள் இந்த இலங்கையினுடைய மருத்துவ சாலைகளில், மருத்துவ விடுதிகளில், வைத்தியசாலைகளில் நான் வேலை இருக்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக 2 வருடம் வேலை இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டில் இருந்து இந்த மருத்துவத்துறையில் பேராதனை டென்டல் ஃபேக்கல்ட்டியிலிருந்து மருத்துவத்துறையில் இருந்திருக்கிறேன். ஆகவே ஒரு இனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், ஒரு இனத்துக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளை எந்த இனம் அடக்குகிறதோ அந்த இனத்திலிருந்து ஒருவன் கதைக்காவிட்டால் அந்த அடக்குமுறைகள், இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்னேன், வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி. திட்டமிட்ட ரேல முதல் கருணாவோட, அதுக்கு பிறகு ரணிலோட, இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியலில் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். அன்றை நான் பார்த்தேன், எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமடாப்பா, வெக்கம் என்று சொன்னாலும் வெக்கமாக கிடக்கு. அதுக்கு வெக்கப்பட்ட வேட்டுக்கே வெக்க வையா. அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை.
ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில் வந்து ஒரு முஸ்லீம் நிறுத்தி விட்டுருக்காங்க. எந்தக்கு அந்த ஆளை தூக்குறாங்களோ தெரியாத அந்த ஆளோட எதிர்கட்சி நல்ல உண்டு. என்னோட சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்தில் உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகளில் அந்த நன்றி கடனை செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதுக்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு MHA மாஸ்டம் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாயினில் செய்தி வாசிக்கலாம் என்று சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வழிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது. அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம். அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People's destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்தில் எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பொம்மை வழி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாநிலத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்தில் மீள குடியமர்த்துகிறோம் என்ற பெயர்வையில் அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வழியை போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வழி காக்கதீவு பகுதிகளில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மலையண்டவன சரதகடி கொண்டு போய் நிற்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்குறோம், டேஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லை, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் படுத்துகிறதோ அந்த இனத்திலிருந்து கதைப்பதுதான் ஒரு முழுவெலும்புள்ள ஒரு மனிதனுடைய வேலை. இதை நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் வந்து சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறை தவறு என்று சொல்லாவிட்டால் நீங்கள் தான் அடிமைத்தனத்தின் மிக கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகுவேரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் வந்து நாளை சிறப்பு பேரணை ஒன்று கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில். தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகமும் சதையுமாக வாழ்ந்த இந்த பார்த்தன் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் ஈரோஸ்ல இருந்து அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷமாக அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொன்றது. அது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு எவ்வளோ ஆழமாடா அடிபட போறோம் எனக்கு விளங்கல. காதல் நாங்கள் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போறோம், இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போறோம். இன்றைக்கு நாங்க நிப்பாட்டுறோமோ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கதைக்கிறார் அந்த விடயத்தில் வந்து எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு சொல்லி ஒரு 9 உதவியாளர்களை இடம் மாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. அந்த நான் நாளைக்கு சிறப்பு பேரணை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் வந்து போலீஸிலே இணைவதற்குரிய யூனிஃபார்ம், அதே நேரத்தில் இன்றைக்கு கூட கழுபோட வைத்தியசாலையில் போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 2 பேர் வந்து முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் இன்றைக்கு அவளை கன்சல்டன்ட், அவளையோட சேர்ந்தா நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்காப் போட்டிருப்பாளவே, அவளையோட தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கும் எனக்கு விளங்கையில் இந்த சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்களை பேசாதீங்கடா, கவலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச அதை பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்லை, வேற இடத்துல இருக்கிறதும் இல்லை, எல்லாத்தையும் அடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கேண்டீன்ல வந்துருந்து கதைக்க தான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் இதில் கதைக்கிறோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அது தொடர்பாக அரசாங்கம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எச்சரிக்கையை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். நாடு மீண்டும் திவாலாவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியவர் இலங்கையின் கடன் பொறுப்புகள் முழுமையாக நிர்வகிக்கக்கூடிய அளவில் தான் உள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை 2025ஆம் ஆண்டில் சுமார் 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை செலுத்தியுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டில் சுமார் 3.7 பில்லியன்
பில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி 2027 ஆண்டில் கடன் திருப்பிச் செலுத்தும் தொகை சுமார் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலராக குறையும் என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலீட்டாளர்களுக்கு மத்திய வங்கி வழங்கிய புள்ளி விவரங்கள் இலங்கை தனது அந்நிய செலாவணி கையிருப்பு நிலையை வலுப்படுத்திக் கொண்டே தனது கடனை தொடர்ந்து செலுத்த முடியும் என்பதை நிரூபிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2026 ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் கடன் செலுத்துவதில் எந்த சிரமமும் இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2028க்கு பிறகு கடன் சுமைகளை எதிர்கொள்ள கையிருப்பை 15 பில்லியன் டாலராக உயர்த்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே கூறியது தவறான வழிகாட்டல் என்றும் அவர் நாட்டின் கடன் நிலவரம் குறித்த தவறான சித்திரத்தை அளிக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டவர் அனுப்பும் பணம், ஏற்றுமதி, சுற்றுலா வருவாய் மற்றும் முதலீடுகள் 2026 ஆண்டில் மேலும் அதிகரிக்கும் என்பதால் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியோ அல்லது திவால் நிலையோ சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் உறுதியளித்தார். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவசர நிலைமைகளுக்கு விரைவாக பதிலளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த பொறிமுறையொன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். களுத்துறை சிறைச்சாலையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். சிறைச்சாலை நெருக்கடிகளை முன்கூட்டிய அடையாளம் காண்பதுடன் கைதிகளின் நலன்புரி மற்றும் மனித உரிமைகளை உறுதி செய்வதே இதன் முதன்மை நோக்கமாகும். பிரதேச அரசு அதிகாரிகளின் தலைமையில் அமைக்கப்படும் இந்த ஒருங்கிணைந்த குழுக்கள் குறைந்தபட்ச மாதத்திற்கு ஒருமுறை கூடி நிலவரங்களை ஆராய உள்ளன. காவல்துறை, ராணுவம், காவல்துறை விசேட அதிரடிப்படை, நீர்வளங்கள் சபை, மின்சாரம், சுகாதாரத்துறை மற்றும் தீயணைப்பு பிரிவு உள்ளிட்ட பல துறை சார்ந்த நிறுவனங்கள் இந்த பொறிமுறையில் இணைக்கப்பட உள்ளன. சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலை குறைக்கும் பொருட்டு அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கான விசேட வேலை திட்டமும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக களுத்துறை, காலி, பூச மற்றும் மாத்திரை ஆகிய சிறைச்சாலைகளை மையப்படுத்தி ஒருங்கிணைந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கைதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் தங்களது புகார்களை தெரிவிப்பதற்கு புதிய பயனுள்ள முறைமையொன்று உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி பளை பகுதியில் புலிகள் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பின் புறநகரான பெல்லன்வில பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் ஜானை, மனித மோதல் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் தாமதங்கள் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சின் கேள்விகளை முன்வைத்தேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்திலேயே சாணக்கியன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படபந்தியை நோக்கி மேலும் கூறுகையில், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மொத்தமாக 87 கிலோமீட்டர் புதிதாக யானவேலி அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டதாக நீங்கள் கூறியிருந்த நீங்கள் அது உண்மையிலே 96 கிலோமீட்டருக்கு உங்களுடைய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. அதுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த ஒதுக்கீடுகள் உங்களுடைய அமைச்சினூடாக ஒதுக்கப்பட்டாலும் கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்னும் மாவட்டத்தில் இந்த யானவேலிகளை அமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள், அதாவது யானவேலி அமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய தேவையாக இருக்கிறதாகவும் அந்த பொருட்கள் அனைத்து பொருட்களும் இன்னும் கிடைக்காதபடியினாலே அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்காமல் இருக்கின்றது. 96 கிலோமீட்டர் ஒதுக்கி இருக்குங்க, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரண்டாவது விடயம், கௌரவ அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கடந்த ஆண்டிலே வருகை தந்த பொழுது நாங்கள் உங்களிடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நீங்கள் அந்த இடத்துல இணக்கப்பாடு தெரிவித்திருந்த நீங்கள் புதிதாக சப் ஆஃபீஸ் அமைக்கிறது சம்பந்தமாக. ஆனால் இன்று உங்களுடைய பதிலே நீங்கள் போதிய அளவு இருக்கென்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் மாவட்ட மட்டத்திலே நடந்த விசேட அபிவிருத்தி கூட்டத்தில் நீங்கள் இணக்கப்பாடு தெரிவித்து நீங்கள் புதிதாக 5 சப் ஆஃபீஸ் உருவாக்குறது. அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேவையான வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான புதிதாக ஆளணியை அதிகரித்து அந்த ஆளணியை அதிகரித்து மட்டக்களப்பு தருவதாகவும், அப்படி இல்லாவிட்டால் கேஷுவல் பேசிஸ்லேயே கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே எடுக்கக்கூடியவர்களை எடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே
போரதீவு பெற்று பிரதேச செயலகத்துக்குள்ளே இந்த 96 கிலோமீட்டர்களில் 1 கிலோமீட்டர் கூட உள்வாங்கப்படவில்லை. அதையும் நாங்கள் ஒரு தேவையாக முன்வைத்திருந்தோம். அது என்ன காரணத்துக்காக அது உள்வாங்கப்படவில்லை தெரியல. நேற்றைய தினம் கூட மன்னிக்கணும், கடந்த வாரம் கூட ஒரு யானை கிராமத்துக்குள்ளே வந்து பெரிய சேதங்களை ஏற்படுத்தி சென்றிருந்தது அந்த யானை. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்பொழுது கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் எங்களோட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சொன்ன விடயங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த புதிதாக வாகனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, சிங்கிள் கேப் மற்றும் டபுள் கேப். அதிலே எத்தனை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடந்த முறை எங்களுடைய வைல்ட் லைஃப் ஆஃபீஸர் சுரேஷிடம் வினாவிய பொழுது அவருக்கு அது தெரியாதுன்னு சொல்லியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் மனித யான மோதலிலே உச்சக்கட்டத்திலே இருக்கிற ஒரு மாவட்டம் என்றதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்கறது வேறு ஒன்றும் புதுசாக கேட்கல. மாவட்ட அபிவிருத்திகள் கூட்டத்திலே நீங்கள் வந்த நேரம் முணங்கிய அந்த விடயங்களை எப்போ நடைமுறைக்கு வரும், அதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. குண்டசாலை தொல்லியல் தளத்திலிருந்து சந்திரவட்டக்கலை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல திருடியதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கெஹலிய ரம்புக்வெல இப்போது ஒரு வழக்கு பொருளை போல ஆகிவிட்டார். இந்த மகான்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் பேசுகிறார்கள் பாருங்கள். சந்திரக்கல்லை கூட தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். தொலைக்காட்சிக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணியாளர் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களையும் பணியில் அமர்த்தி இருக்கிறார்கள். இன்றும் வழக்குகள் உள்ளன. நாமல் ஜார் என்பதை நாங்கள் அறிவோம். தாஜூடினை எப்படி கொலை செய்தார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். பின்னர் பின்வாசல் வழியாக சென்று திருகோணமலையில் மறைந்து கொண்ட விதமும் எங்களுக்கு நினைவிருக்கிறது. அந்த காலத்தில் ராஜபக்சக்களின் பாதுகாவலாக இருந்தவர் ரணில். அதனால்தான் அது ரணில் ராஜபக்ச அரசாங்கமாக இருந்தது என்று கடுமையாக சாடியுள்ளார். கிளிநொச்சி ஏனையின் வீதியின் காக்காக்கடை சந்தையில் அமைந்துள்ள கிளிநொச்சி ஊடக அமையத்தின் காணி மற்றும் கட்டடத்தை விடுவித்து தருமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. கிளிநொச்சி ஊடக இல்லம் சார்பில் குறித்த காணி மற்றும் கட்டடத்தை விடுவித்து தருமாறு சில மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு அமைச்சிடம் பதில் கோரியிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு குறித்த காணியையும் கட்டடத்தையும் விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் இந்த நிலைப்பாடு தொடர்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் WMSP வீரசிங்க கிளிநொச்சி ஊடக அமையத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு முன்னர் குறைத்த காணி மற்றும் கட்டடம் கிளிநொச்சி ஊடக இல்லமாக செயற்பட்டு வந்த நிலையில் தற்போதவை இராணுவத்தினரின் பயன்பாட்டில் உள்ளன. இதேபோல குறைத்த காணியின் ஒரு புறத்திலிருந்து நிலப்பகுதி கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திற்கும் மறுபுறத்திலிருந்த நிலப்பகுதி ஜோகர் சுவாமிகள் நிலையத்திற்கும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஊடக அமையத்திற்கு சொந்தமான காணி மற்றும் கட்டடம் மாத்திரமே இதுவரை விடுவிக்கப்படாத நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிந்தவூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பிரதேச செயலாளரை அவரது கடமையின் போது குறித்த பெண் உத்தியோகத்தர் காணொலி எடுத்து அச்சுறுத்தல் விடுத்ததுடன் அக்காணொலியை சமூக வலைதளமான முகநூலிலும் பதிவேற்றம் செய்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் பிரதேச செயலக நிர்வாகத்தினரால் நிந்தவூர் போலீஸ் நிலையத்தில் உத்தியபூர்வமாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அம்முறைப்பாட்டிற்கு அமைவாக நேற்று மாலை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த பெண் அரசு உத்தியோகத்தர் நிந்தவூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்ட வேளையில் திடீரென மயக்கமுற்றி கீழே விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக அருகிலுள்ள நிந்தவூர் ஆதார வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு பெண் போலீசாரின் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் நிந்தவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் பிரதான வீதியின் பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள வீதி சோதனை சாவடியில் போலீசாருக்கு லஞ்சம் வழங்கி சட்டவிரோதமாக மணல் கொண்டு செல்ல முயன்றதாக கூறப்படும் 6 டிப்பர் சாரதிகள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பரந்தன் சந்தியில் உள்ள போலீஸ் வீதி சோதனை சாவடியில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோதமாக மணல் கொண்டு செல்ல முயன்ற போது குறித்த டிப்பர் சாரதிகள் போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 6 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்ததுடன் அவர்களுடன் தொடர்புடைய 5 டிப்பர் வாகனங்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களையும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளிக்கு நேரடியாக ஆளாவதால் பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற எல்னினோ நிலைமை குறித்தான விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை காரணமாக தோலில் ஏற்படும் தடிப்புகள், தசை பிடிப்பு மற்றும் அதிக வெப்பத்திற்கு ஆளாவதால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலைமைக்கு ஆளாகும் அதிக அபாயத்தை கொண்ட குழுக்களாக சிறுவர்கள், முதியவர்கள், தொற்றா நோய்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட நபர்களை குறிப்பிடலாம் என வைத்தியர் தெரிவித்தார். அத்துடன் வெளிப்புறங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இந்த நிலைமையினால் கடுமையான அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்த சுகாதார பிரச்சினைகளை குறைப்பதற்காக நண்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான காலப்பகுதியில் அதிக வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தோல் வறட்சி அடையக்கூடும். இதற்கு முடிந்தவரை தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிப்பதன் மூலம் அந்நிலையை குறைத்துக் கொள்ள முடியும். தரமான சரும பூச்சிகளை பயன்படுத்தலாம். கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை குடியுங்கள். ஆற வைத்த நீர் என்பது குளிரூட்டப்பட்ட நீர் அல்ல. மேலும் நீர் அருந்துதல், மென்மையான நிறமுடி ஆடைகளை அணிதல், தலைப்பகுதியை மூடுதல் மற்றும் முக்கியமாக நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மருந்துகளை சரியான அளவில் உட்கொள்வது மிகவும் முக்கியமான காரணியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலைமையை மேலாண்மை செய்து செயற்படுவதற்காக அனைத்து நிறுவனங்கள் இணைந்து சுகாதார அமைச்சு செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த எல்னினோ நிலவரத்தின் போது பாடசாலை மாணவர்களை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே கல்வி அமைச்சுடன் இணைந்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பாடசாலை முடிவடையும் நேரத்தில் மாணவர்கள் தொப்பி அல்லது குடைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் தேவையற்ற முறையில் திறந்த வெளியில் விளையாடுவதை குறைத்து முடிந்தவரை நிழலான இடங்களில் நடமாடுவது முக்கியம் என்று கூறினார். நெடுந்தீவுக்கான படகு சேவையில் காணப்படும் குறைபாடுகளை உடனடியாக சீரமைக்க கோரி உள்ளூர் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இன்று கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையிலான வீதி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான படகு சேவையில் பயணிகளை முழுமையாக ஏற்றிச் செல்லாமல் படகுகள் புறப்படுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை நெடுந்தீவிலிருந்து சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பலரை ஏற்றிச் செல்லாமல் படகுகள் புறப்பட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பலர் யாழ்ப்பாணத்திற்கு திரும்ப முடியாமல் நெடுந்தீவில் நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டனர். படகு சேவையில் நிலவும் இத்தகைய குறைபாடுகளால் நெடுந்தீவின் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்பு எதிர்கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் தங்குமிடங்களை முன்பதிவு செய்து யாழ்ப்பாணத்திலிருந்து குறிகட்டுவான் வரை சென்ற பின்னர் அங்கிருந்து நெடுந்தீவுக்கான படகு சேவை கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதனால் தங்குமிடங்களுக்கான முன்பதிவுகள் ரத்து செய்யப்படுவதுடன் பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட முற்பணத்தை மீள வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு தங்களுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்படுவதாக சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தெரிவித்தனர். நெடுந்தீவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அதற்கேற்ற வகையில் நெடுந்தீவுக்கான படகு சேவையையும் உரிய முறையில் மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுவிட்டு நெடுந்தீவு திரும்பிய நெடுந்தீவைச் சேர்ந்தவர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் படகு சேவை கிடைக்காததால் தனியாருக்கு சொந்தமான சிறிய படகில் பயணித்துள்ளனர். அப்போது குறித்த படகு கவிழ்ந்ததில் அதில் பயணித்த 10 பேரும் கடலில் விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் ஆபத்தின்றி மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. படகு சேவையில் காணப்படும் குறைபாடுகளை உடனடியாக தீர்த்து நெடுந்தீவு மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பாதுகாப்பானதும் நம்பகமானதுமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி விடுதியில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சம்பவத்தை இன்று பிற்பகல் நேரில் கண்ட அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள தம்பிலுவில் RDA வீதியைச் சேர்ந்த 20 வயதுடைய மாணவியொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கல்லூரி நாடகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து குறித்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து 1ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்துள்ளார். இந்நிலையில் விடுதி அறையில் உள்ள சம்பவ தினமான இன்று பிற்பகல் சுமார் 12 மணியளவில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். அதனை கண்ட அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்ததை அடுத்து அங்குள்ள மாணவர்கள் உடனடியாக தவறான முடிவெடுத்த மாணவியையும் மயங்கி விழுந்த மாணவிகளையும் மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர்.
அதன்போது தவறான முடிவெடுத்த மாணவி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் மயங்கி விழுந்த மாணவிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.